பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸோ இங்கிலீஷில் நம்ம வாசிக்கலாம். Do not be anxious anything, but in everything by prayer and petition with thanksgiving let your prayer request to God. Amen. So நாம் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே பிலிப்பு சபையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிலிப்பியர் பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். அப்போது அங்கே ஏற்கனவே ஏதோ ஒரு கவலைகள் அந்த மக்களை வருத்தி கொண்டிருக்கிறது, பயங்கள் வருத்தி கொண்டிருக்கிறது. இதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டரை எழுதுகிறார். அந்த லெட்டர் வந்து எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எவ்ரிதிங், அதாவது நீங்கள் எல்லாவற்றையும், இப்போ ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம வந்து பெட்டிஷன் பண்ண மாட்டோம், ப்ரேயர் பண்ண மாட்டோம். ஒரு சில காரியங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஒரு சில காரியங்களுக்கு பண்ண மாட்டோம். அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, எல்லாவற்றையும் குறித்து. ஆமென். உங்கள் விண்ணப்பங்களை அதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய. அதுக்காக தான் நம்ம இப்போ வொர்ஷிப் பண்ணோம். ஸோ எப்போ ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்தாலும், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை வந்து ப்ரைஸ் பண்ணணும். முதலாவது ஜெபம், இது வந்து ஒரு தனிப்பட்ட ஜெபத்துக்கு நான் சொல்கிறேன். எமர்ஜென்சி ப்ரேயரில் போய் நம்ம பாட்டு பாடி வொர்ஷிப் பண்ணி நம்ம பண்ண முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு. ஸோ இப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெபம் நம்ம ஏறெடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஜெபத்தில் முதலாவது என்ன பண்ணணுமா, தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். நம்மளுடைய கவலைகளை நாம் மறக்கணும்னா, இங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் என்ன பண்ணணுமா, ஸ்தோத்திரத்தோடு. ஆமென். பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். எப்பெல்லாம் நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறோமோ அப்பெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், கவலைகளை நாம் மறக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும்னு பெர்க்மான்ஸ் அழகாக பாடி வச்சிருக்கிறார். ஸோ இப்போது நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கவலை வந்து ஒரு மனுஷனுக்கு எங்கெல்லாம் வந்து வருது பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட கவலைகள் இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சிலதை வந்து ஷேர் பண்ண முடியும், ஒரு சிலதை ஷேர் பண்ண முடியாது. இந்த கவலைகள் மனுஷன் என்ன பண்ணுது, அப்படியே ஒவ்வொரு நாளும் எலும்புருக்கி போல், அதாவது இந்த டிபி நோய் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிபி நோய் வரவங்களுக்கு முதல்ல வந்து அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷங்களை உருக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அவங்க வந்து ரொம்ப திடாகார்த்தியமாக இருப்பாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் போக போக அந்த எலும்புருக்கி நோய், அதுக்கு பேர் வந்து தமிழில் அழகாக எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, அதிகமாய், அதாவது நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில காரியங்கள் கவலைப்படுகிறதுனால மனுஷன் என்ன பண்ணுறான், நாளுக்கு நாள் அதில் மூழ்கி அதில் பல வியாதிகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. கவலைப்படுவதனால ஒரு முழத்தை யார் உங்களோடு கூட்ட முடியும்? உங்களோட அவயங்களில் ஒரு முழத்தை யார், அதாவது ஒரு இன்ச்சு கூட வந்து என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது, குறைக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அது மாத்திரம் இல்லை, உங்கள் தலைகளில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதில் ஒன்று கூட தேவ சத்தம் இல்லாமல் கீழே விடாது. ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுக்கு லாபம் என்ன? அப்போது ஆண்டவர் வந்து தெளிவாக பேசுகிறார். ஒரு இயேசு கிறிஸ்து வந்து மலை பிரசங்கத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார், இந்த கவலையை குறித்து அழகாக பேசுகிறார். காகங்களை கவனித்து பாருங்கள், நம்ம பார்ப்போம் பிற்பாடு அதில். ஸோ இப்போது நம்ம கவலைப்படுறதுனால நமக்கு தான் வந்து அதிகமான லாஸ் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நீங்கள் குடும்ப தலைவன் கவலைப்பட்டால் வேலை வந்து ஓடாது. மனைவி கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்னாவது, வீட்டில் சமையல் நடக்காது. பிள்ளைங்க கவலைப்பட்டு உட்கார்ந்துருந்தா படிக்க முடியாது. ஸோ வேலைக்கு போகிறவங்க வேலையில் போய் கவலையோடு உட்காந்துட்டு இருந்தால் வேலை நடக்காது. தேவ பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் அதுதான் அழகாக சொல்கிறாரு, நாம் என்ன பண்ணணும், ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு நாம் எதிலெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, நம்ம கவலை இருக்கும், ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நாம் யோசிப்போம், கவலை இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அதை மறப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிறாரு, எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? இப்போ மனுஷங்க வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஸோ ஏன்பா நீ கவலைப்படாத,
நான் வந்து உன்னை பார்த்துப்பேன், நான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு சில காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து மனிதர் உள்ள வார்த்தைகள் அது நிரந்தரமாய் நம்மோடு நிற்பதில்லை. ஆனால் தேவன் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லா இடத்துலையும் கவலைகள் இருக்க தான் செய்கிறது. கவலை இல்லாத மனிதனே இல்லை. அதனால தான் ஆண்டவர் நம்மளை கவலைப்படாதிருங்கள்னு சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில கவலைகளை நான் இங்கே நோட் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய கவலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்பெல்லாம் வந்து தேவைகள் அதிகரிக்கிறதோ அப்பெல்லாம் கவலைகள் அதிகரிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கோங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்து தேவை இருக்கும். அந்த தேவை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கவலை நமக்கு வரும். எப்படி இந்த பணத்தை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம், எப்படி இதை செய்ய போகிறோம், அந்த மாதிரியான இடத்துல நமக்கு கவலைகள் அதிகரிக்கிறது. குறைவுகள் அதிகரிக்கும் போது கவலைகள் அதிகரிக்குது. இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு குறைவு, நம்மளோட வாழ்க்கையில் இப்போ என்னால் கூட என்ன பண்ண முடியல, ஃப்ளூயண்ட்டாக ஜெர்மன் பேச முடியல. ஒரு சில நேரத்தில் ஸ்தம்பித்த நிலைமையில நிற்கிறோம். அப்போ இது ஒரு குறைவு. இந்த குறைவு எனக்கு அதிகமாக அப்போ எனக்கு வந்து கவலை அதிகமாகுது. அப்போ மக்கள் மத்தியில் போய் நான் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நிற்கிறேன். ஸோ இது வந்து ஒரு குறைவு. இதனால எனக்கு கவலைகள் அதிகரிக்குது. ஸோ இந்த காரியத்தை சொல்லலாம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்னால கவலைகள் அதிகமாகுது. இப்போ குடும்பத்தில் வந்து சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களால பிரச்சனை வரும், பணத்தினால பிரச்சனை வரும், பொருளாதாரத்தினால பிரச்சனை வரும். இப்போ நம்ம ஒரு சில காரியங்கள் வேலையில் அது மாத்திரம் இல்லை, வேலையினால நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வந்து கவலைப்படுவோம். வேலையில் ஆண்டவரை ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் கிடைக்குது ப்ரமோஷன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் வேலையை வந்து சும்மா அப்ளை பண்ணன்றாங்க. எப்படி சும்மா அப்ளை பண்ண வேலை கிடைச்சிச்சுன்றாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு 300-400 அப்ளிகேஷனை போடுறோம், நம்மளுக்கு வேலை கிடைக்கலையே. அப்போன்னும் போது நமக்கு அப்படி ஒரு கவலை நம்ம உள்ளுக்குள்ளே வருது. இது வந்து உலகத்தில் இருக்கிற இயல்பான கவலைகள். ஆமென். இன்னைக்கு ஆலோசனை உங்களுக்கு என்ன, நமக்கு என்ன, எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். எதுக்கு நாம் கவலைப்படணும்? எதுக்கு கவலைப்படணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது தான் நமக்கு கிடைக்கும். ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் கேட்டே இருக்க மாட்டோம், ஆனால் கிடைச்சிடும் நமக்கு. அது இது வந்து ஆண்டவர் நமக்கு செய்கிறதான காரியம். இப்போ நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் என்ன பண்றாரா? அதிகமாக கிரியை செய்கிறார். அப்போ நான் கவலைப்படுறதுனால எனக்கு வந்து அது வந்து இன்னைக்கு வந்துட போகுது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ தேவன் செய்கிற நாட்களில் குறித்த காலத்தில் என்ன பண்ணுமா? தரிசனம் நிறைவேறும். தரிசனம் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வரும்போது அது நிச்சயமா நடக்கும். அது பொய் சொல்லாது. வானத்திலிருந்து மழை எப்படி பூமிக்கு வந்து வெறுமையா திரும்பாதோ அது போல தேவ பிள்ளைய கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில இது நடக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு வேதனை இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றார், அதை காட்டிலும், அல்லேலூயா, நீங்க கவலைப்படுறதை காட்டிலும் தேவன் அதிகமா நம்ம மேல கவலைப்படுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் நம்ம மேல நினைவா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு சில காரியங்கள்லாம் காண்பிக்கிறாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றார் ஆண்டவர்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்படுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க கவலைப்படுறதுனால அழகா அவர் சொல்ற காரியங்கள் நம்ம பார்க்க முடியுது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். ம் 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 ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. போதும். இப்போ இங்க வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், நம்ம என்ன ஒரு பாருங்க, டெய்லியும் காலையில ஒரு பிரச்சனை. வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுவேன்? ஒரு ட்ரெஸ்ஸு கூட வீட்டில் இல்லையே. ட்ரெஸ் இருக்கும், இருந்தாலும் அதை நம்ம ஏற்கனவே போட்டுருப்போம். திரும்ப இது போட்டால் இதையா போடுறது, அப்படி என்னத்தை உடுப்போம். இன்னைக்கு வந்து நார்மலாக ஆண்டவர் அன்றைக்கே தெரிஞ்சு வச்சிருக்காரு போல. அதனால தான் இன்னைக்கு அந்த வசனம் நமக்கு சொல்றார், என்னத்தை உடுத்துவோம். இப்போ காலையில் இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது.
என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம். இது ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்னது போல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யறது, என்னத்தை நான் சாப்பிடுவேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை குறித்து நீ கவலைப்படாத. ஆமென். என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்பது எதுக்காகவும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஆண்டவர் வழி நடத்துறார். அவங்களோட வஸ்திரம் பழுதா போகவில்லை. அவங்களோட பாதராட்சி செப்பல், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷூ வாங்குறோம், 5 ஷூ வாங்குறோம் வருஷத்துக்கு. அவங்களுடைய செப்பல் வந்து தேஞ்சியே போகலையாம். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்கள வழி நடத்திருக்கிறார். ஆமாம். அவங்களோட வஸ்திரம் பழுதாய் போகவில்லை. ஆண்டவர் நேர்த்தியா நடத்துறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, சாலமோன் கூட என்ன பண்ணலையா, அந்த மாதிரியான கலர்ஃபுல்லான ட்ரெஸ் போட்டதே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரா, அந்த பூக்களுக்கு அந்த வர்ணத்தை உடுத்து வைக்கிறாராம். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிற கர்த்தர். அந்த பூக்களை காட்டிலும் இன்றைக்கு இருந்து நாளைக்கு மறைந்து போகிற அந்த பூக்களுக்கு நான் அழகான ஒரு கலர்ஃபுல்லாக நான் கொடுப்பேன்னா உங்கள் வாழ்க்கையை நான் கலர்ஃபுல்லாக மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு மங்கின நிறமாக இருக்கலாம், ஒருவேளை நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள், உங்கள் வாழ்க்கையை நாம் பிரைட்டாக மாற்ற வல்லவராக இருக்கு. கலர்ஃபுல்லான லைஃபாக உங்களை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதல்ல நம்ம வந்து ஃபுட்டை வந்து தேடிட்டு இருப்போம், வந்து அதெல்லாம் ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருப்போம், ஆண்டவரை விட்டுடுவோம். அந்த டைமில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவை எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்டுரும். என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஒரு நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒருத்தர்கிட்ட நான் சூப்பர்வைசராக வேலை பண்ணிட்டு இருந்தேன். வெறும் 1500 ரூபாய் என்னோட சம்பளம். அவர் எனக்கு கொடுத்த சம்பளம் 1500. 1500 ரூபாய் சம்பளத்தில் நான் வேலையை பார்த்துட்ருக்கிறேன். அப்போ வந்து நான் முட்டி போட்டு ஜெபிக்கிறேன். அப்போ அந்த ஓனர் வந்து கேட்குறாரு, தம்பி நீ எதுக்கு இன்னும் இந்த சம்பளத்திலே வேலை பார்த்துட்ருக்குற, நீ வேற எதனா வேலை தேட வேண்டியது தானே. நான் வந்து எனக்கு ஆண்டவர் சித்தத்துக்காக நான் காத்துட்ருக்கிறேன், எனக்கு என்னைக்கு ஆண்டவர் சித்தம் வருதோ நிச்சயமாக அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு டோர் ஓப்பன் பண்ணுவார். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் தேடின இடத்தெல்லாம் எனக்கு கிடைக்கல. நான் வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தானாக வந்து ஒரு சர்ச்சுக்கு வர பிரதர் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்து, இந்த அட்ரஸில் போய் பாருங்கள், அவர் சூப்பர்வைசர் தேவைப்படுது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். நான் போனேன், எனக்கு 1500 ரூபாய் சம்பளம். அப்போது உடனே அந்த இடத்துல நான் ஜாயின் பண்ண இடத்துல 10,000 ரூபாய் சம்பளம். 1500 எங்கே இருக்குது, என்னோட 10,000 ரூபாய் சம்பளம் எங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு உயர்த்துறாரு. இது என்னோட வாழ்க்கை சாட்சி. நான் ஜெபம் பண்ணுறேன், திரும்ப ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சில காரியங்கள்னால அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால அந்த ஓனர் வந்து ஓகே நான் இதுக்கப்புறம் 2 சூப்பர்வைசர் வச்சுக்க முடியாது, நீங்கள் நின்றுடுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டார். சரி ஓகே, நான் அப்போ அந்த இடத்துல நின்றுட்டேன். ஜெபம் பண்ணி 1 மாதம் ஜெபம் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஜெபம் பண்ணும்போது இன்னொரு இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் வந்து தினத்தந்தி பேப்பரில் பின்னாடி போட்டிருக்குது, சூப்பர்வைசர் ஆட்கள் தேவை. டைரெக்டாக அங்கே போனேன். அவர் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட நான் சூப்பர்வைசராக சேர்றேன். பாருங்கள், இது வரைக்கும் நான் வந்து கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு படி மேலே உயர்த்தி எனக்கு 16,000 ரூபாய் சம்பளத்தில் கொண்டு போகிறார். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோட மரியாதையும் மதிப்பும் அதிகமாக இருக்குது. எனக்கு ஏன்னா வேலை செய்கிறவங்க அந்த ஆட்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் செக் பண்ணணும், பில் போடணும், நான் தான் பில் அவங்களுக்கு ரெடி பண்ணணும். இந்த மாதிரியான நிலைமையில் ஆண்டு கொண்டு போகிறார். அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா எல்என்டியில் வந்து எனக்கு ஓப்பனிங் வந்து அங்கேருந்து வேலையை எல்என்டிக்கு போகிறேன். அங்கே இதை விட 23,000 ரூபாய் சம்பளம், 24,000 ரூபாய் சம்பளம், இப்படி 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் ஏறி போகுது. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது என் வாழ்க்கையில். இது நடந்துகிட்டே இருக்குது. நான் எல்என்டியிலேருந்து டைரெக்டாக வந்து பசிபிக்கான ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு நான் கிளைண்ட்டாக போகிறேன் திரும்பவும். ஸோ இப்போது அங்கே போகும்போது என்னோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் சம்பளம் ஆயிடுச்சு. அப்போ என்னோட படிப்புக்கும் என்னோட வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. கர்த்தர் வந்து ஒரு ஐடி வாங்குற சம்பளத்துக்கு ஈக்குவலாக கர்த்தர் என்னை கொண்டு போய் உயர்த்துறார். நான் ஐடி படிக்கல, ஆனால் என்னோட பொண்ணு கொடுக்கும்போது எனக்கு சொன்னாங்க, உன்னோட மாப்பிள்ளை வந்து ஐடி கிடையாது, அவர் சிவில் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப வந்து அவங்க வந்து ஐடி தான் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் அந்த ஈக்குவலுக்கு உயர்த்துறார். அவங்க ஐடி சம்பளம் எவ்வளோ 40,000, அதே 40,000 என்னை வாங்க வச்சார். இதுதான் தேவனுடைய மகிமை. கர்த்தர் செய்ய நினைத்ததை யாராலையும் தடை பண்ணவே முடியாது. நாம் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் எதுக்காக கவலைப்படுறீங்க? உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் உங்களை உருக்க ஆரம்பிக்கும்.
ஒருவேளை நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும். இதனால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்றார், உடைக்காக கவலைப்படாதீங்க, உணவுக்காக கவலைப்படாது, நாளை தினத்துக்காக கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்க நாளைய தினத்தை உங்களுக்காக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு நேரம் இருக்குமா தெரியல, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நான் முடிக்கிறேன். நான் கர்த்தர் நல்ல ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னைக்கு வந்து மார்த்தாளை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். மார்த்தாள் வந்து பார்த்தீங்கன்னா, மார்த்தா வந்து ரொம்ப கவலைப்படுறான். அந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம அந்த இது வேதத்தில் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் வந்து வாசிங்க. 38ஆம் வசனம், லூக்கா 10:38. ம் 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 ம். ஆமென். ம் 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 ம். உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு, மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்கே வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் அவங்க வீட்டுக்கு, லாசருவோட வீட்டுக்கு போறார். அங்க போன இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆண்டவரை வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் கிராமத்தில் பிரவேசித்தார். அங்க மார்த்தாள் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆமென். எந்த வீட்டில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, எந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்து ஆண்டவரை இன்வைட் பண்றோமோ, அந்த வீட்டுக்குள்ள நமக்கு பஞ்சம் இருக்காது. ஹல்லேலூயா. ஸோ இங்கு அவர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அங்க நடக்கிற விஷயம், அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். தேவ பிள்ளைகளை, நாம இன்னைக்கு எங்க உட்கார்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது இயேசுவின் பாதத்துல உட்கார்றோமா, இல்ல வேற எங்கன்னா மனுஷங்களோட போய் பாதத்துல உட்கார்றோமா, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறதுக்காக அவரோட பாதத்துல உட்கார்றது இல்லை. நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், அங்க ஓடுறோம், ஓடிட்டு மனுஷன் டயர்டாகி உட்காந்துடுறோம். கடைசியா வருவோம், ஆண்டவரே எப்படியாச்சுன்னு செய்யுங்கப்பா. ஆண்டவர் சொல்றார், மார்த்தாள் மரியாள் என்ன பண்ணா, தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்தாள். அல்லேலூயா. ஸோ பாதத்தில் உட்காருகிற அனுபவம் நமக்கு வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், ஒருத்தரோட பேர் வந்து இயேசு பாதம், அவரோட பேர் வந்து இயேசு பாதம். ஆனா அவர் இயேசு பாதத்தில் உட்கார்றதில்லை. எப்போ பார்த்தாலும் எப்போ கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கிற, நான் அங்கே ஒரு சுவிசேஷம் செய்ய போயிருக்கிறேன், அங்கே போயிருக்கிறேன், இங்கே போயிருக்கிறேன், அந்த வீட்டில் ஜெபிக்கிறேன், இங்கே போகிறேன். அப்பா, நீ இயேசுவின் பாதத்தில் முதல்ல உட்கார், அப்புறம் ஊழியம் செய். பாதத்தில் உட்காராம இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதத்தில் உட்காராம, அவருடைய வார்த்தையை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அவர் பாதத்தில் உட்காருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவருடைய பாதத்தில் உட்காருவோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், என்ன கேட்டுக்கொண்டிருந்தால், இயேசு வசனத்தை போதித்தார். வசனம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வசனம் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவுமா நம்மளோட வாழ்க்கையில் ஆழமாக விதைக்கிறோமோ, அது 100, 60 பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளை, வசனத்தை நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வசனத்தை கேட்டால் கவலை தானாய் மறந்துடும். இவன் வந்து குக் பண்றதுலையும், சமைக்கிறதுலையும், சாப்பாடு ரெடி பண்றதுலையும், ஆனா அது தேவை. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இப்போ இவ சொல்ற, இவரோட கவலை என்னன்னா, அவ மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கிறா, நான் மட்டும் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்கும். ஹியூமன் பீயிங்ல இது இருக்கும். ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தங்க வேலை செஞ்சு ஒருத்தங்க சும்மா உட்காந்தா நம்ம கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த எண்ணம் வந்திருக்கும். அப்போ போன வாரம் நம்ம பார்த்த மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ மார்த்தாள் வசனத்தினால பிழைப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறாள். மரியாள் வசனத்தினால பிழைப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறாள். மார்த்தாள் என்ன பண்றா,
ஆகாரத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ ரெண்டுமே தேவை. ஆனாலும் எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் முக்கியம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த வீட்டை விட்டு அடுத்த இடத்துக்கு போனால் அந்த வசனம் கிடைக்காது இல்லை. அந்த நேரத்துக்கு அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஏன் மார்த்தா முன்னாடியே ரெடி பண்ணக்கூடாது சாப்பாடு? எல்லாத்தையும் அவன் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஏன் உட்காரல ஆண்டவருடைய பாதத்தில்? அப்போ ஆண்டவர் உட்கார வச்சுட்டு போய் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிற அப்புறம் அவருடைய வேல்யூ என்ன? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை காக்க விடக்கூடாது. ஆண்டவர் வந்தார்னா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஆமென். இன்னைக்கு அந்த மாதிரியான நேரத்தை, கரெக்டான நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்வோமானால் நம்மளோட வாழ்க்கையில கவலைகளை ஆண்டவர் முற்றிலுமா மாற்றி போடுவார். அதனால தான் அவர் சொல்றார், இயேசு அப்பா ரெக்கமெண்ட் யார் கிட்ட பண்றா? இயேசு கிட்ட பண்றா. கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவரே. அவ சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாலே 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 மார்த்தாலேன்னா 2 டைம் கூப்பிட்டாலே ஆண்டவர் ஏதோ ஒரு ஆணித்தரமா ஒரு காரியத்தை சொல்ல போறார். ஆமென். ஹல்லேலூயா. மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கவலை, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் தேவையானது ஒன்று மாத்திரமே. இன்னைக்கு அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையானது ஒன்று மாத்திரமே. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருந்தால் எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் நாம் இன்னைக்கு ரேமாவை எடுத்துக்கொள்வோம். இயேசு என் வாழ்க்கையில் இருந்தால் எல்லாவற்றையும், ஆமென், எனக்கு தேவையானது ஒன்று மாத்திரமே. அவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற கதை தடுப்பவன் யார்? நிச்சயமாகவே அவர் பாதத்தில் உட்காருங்க. ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அதனால கவலையை விட்டுருங்க. தன்னை விட்டு எடுபடாது இருக்கிற நல்ல பங்கு இயேசுவை நாம் உள்ளத்திலே வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துவோம், தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நிறைய பேர் பாஸ்டர் கிட்ட பெட்டிஷனை கொடுப்பாங்க. நான் சொல்றேன், டைரக்டா நீங்க ஜெபிங்க. ஆமென். ஒரு சில நேரத்தில் நமக்கு ஜெபிக்க தெரியல, நம்ம பாஸ்டர் கிட்ட போகலாம். எல்லாத்துக்கும் பாஸ்டர் கிட்ட போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க முதல்ல சீஷர்களுக்கு ஜெபிக்க தெரியல, கேட்குறாங்க ஆண்டவர் கிட்ட போய், அப்பா நாங்கள் என்ன பண்ணணும்? அப்போ சொல்கிறார், ஜெபிங்க, இந்த வழியை ஜெபிங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும். அப்பா இது எனக்கு வேணும், இது வேணும், இது வேணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். கவலைகளை மறப்போம், கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அதுதான் இன்னைக்கு வசனத்தை நாம் கற்றுக்கொண்டோம். எங்களோட வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கிறது. இதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.